Ramachandran Mr. Polo, and she is Executive Director of Tatwa, and she will present over our topics next. Thank you, sir. Good morning, everyone. I would like to thank the chairman, Dr. Tamarmani ma'am, for giving us this wonderful opportunity. So, thank you, ma'am. And also, I would like to introduce my backbone, my team, my faculty panel, Mr. Avay Kumar Prasad, Chemistry faculty. He himself is a JEE here, but a faculty JEE. And he is Physics faculty, Mr. Abhin Krishna, he is from Kerala, and Avay sir, he is from West Bengal. And as you all know, this is very crucial time for us. Matter of 30 days that they are going to face your NEET exams. அதனால என்னோட மற்ற ஃபேக்கல்டி பேனல்ஸ் எல்லாருமே they are very busy in coaching them. இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்ததுனால we are here. Thank you. Okay. Before entering into this presentation, முதல்ல உங்களுக்கு இருக்க ஒரு டவுட் வந்து நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Apart from school education, அதாவது என்னுடைய பிள்ளை வந்து ஏற்கனவே மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இது கூட எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஒரு கோச்சிங்கையும் கொடுத்தா அதை அவங்களால கோப்பப் பண்ணிக்க முடியுமா? நீங்க யாரு, நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க ரிசல்ட் கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் உங்க மைண்டுக்கு வர செகண்டரி கொஸ்டின். ஆஸ் அ பேரண்ட் எனக்குமே தோன்ற ஒரே கேள்வி, இந்த கோச்சிங்கை இப்ப கொடுத்தா என்னோட பொண்ணாலேயோ இல்ல பையனாலேயோ can she cope up with the academics, ஸ்கூலுடைய போர்ஷனோ சிலபஸ் கூடயோ இந்த எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுக்குற கோச்சிங்க கோப் அப் பண்ண முடியுமா? இதுதான் முதல் கேள்வியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா நடத்துறீங்களா, ரிசல்ட் கொடுப்பீங்களா, ரோஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம். முதல்ல அந்த ஒரு டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் சிலபஸ் வேற, காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸ் வேற அப்படின்னு நினைக்காதீங்க. both are same. இப்போ இந்த கோச்சிங் வந்து நான் சொன்ன மாதிரி we are going to start it from the 6th standard students till 12th standard students. இப்போ 6th ல இருந்து 9th வரைக்கும் we are separating them as a pre-foundation group and அதுக்கப்புறம் இருக்கிறவங்க foundation group ன்னு பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் pre-foundation group சொல்லிடுறேன். நீங்க இப்போ உங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்ல, I heard few feedback. சீரியஸ்னஸ் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஆல்வேஸ் இன் செலிப்ரேஷன் மோட், ஸ்கூலுக்கு போறது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னா that is actually happy. As a parent, ஸ்கூலுக்கு போறது ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறது it is good. But what are they going to do? ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புறது ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு தான் அனுப்புறோம் இல்லையா? இப்போ யார் வேணாலும் எது வேணாலும் வந்து ரீட் பண்ண முடியும். நான் வந்து பேசிக்கலி ரிசர்ச் ஸ்காலர் ஃப்ரம் பயாலஜி. நான் ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி புக்கோ என் கையில் கொடுத்தா நான் அதை என்னால் படிக்க முடியும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆர் தமிழ் தெரியும். ஆனா அது என்னால கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியாது. ஐ மீன் கத்துக்க முடியும் நினைச்சேன்னா என்னால கத்துக்க முடியும். பட் ஐ எம் நாட் ஃப்ரம் தட் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ பசங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம்காக ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாம், எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் படிச்சு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக they are just reading and going. This is what is happening. But what we are going to make them is we are going to make them learn the concept. அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போறோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, என் பொண்ணுக்கும் பையனுக்கும் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் அவங்க நல்லா ஓட்டிட்டு ஒரு 5 மாசம் 6 மாசம் கேப் விட்டு திரும்பவும் சைக்கிள் ஓட்டினாலும் அவங்களால ஓட்ட முடியும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லா மனசுல பதிஞ்சிடுச்சு. எப்போ சைக்கிள் எடுத்தாலும் அவங்களால ஓட்ட முடியும். ஆனா 2nd ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு செயலையோ இல்ல போயமையோ நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லயோ 6th ஸ்டாண்டர்ட்லயோ கேட்கறேன்னா ஒண்ணுமே தெரியாது. பிகாஸ் they are not learning it, they are just reading it. Learning to reading to difference இருக்கு. We are going to make you kids learn the concept. உங்களுக்கு ஸ்கூல் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே தான் with different teaching methodology எங்களுடைய faculty is going to train your students. இந்த சின்ன வயசுல இதெல்லாம் படிச்சவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is their foundation. Foundation ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களோட future in this highly competitive world, it is going to be tough to survive. இந்த செஞ்சில இருந்து நம்ம வெளியில போறோம், இல்ல சென்னையில இருந்து வெளியில போறோம், இல்ல தமிழ்நாடுல இருந்து வெளியில போறோம், இல்ல இந்தியால இருந்து வெளியில போறோம்னா we need to develop our competitive spirit and knowledge wise. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வாரே நடக்குது ஃபியூச்சர்ல between the students of வெளியில இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கும் நிறைய ஒரு பெரிய காம்படிஷனே வெளியில டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்பல இருந்தே கொடுக்கணும். அது ஒரு பர்டனா கொடுக்காம the way they enjoy education. அவங்க வந்து நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு வந்து ஹோம்
எக்ஸ்பெக்டேஷன். அவங்க வந்து ஒரு நீங்க சொல்றீங்க இல்லை வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு, அப்படி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனா நம்ம எப்போ அந்த சம்ம சால்வ் பண்ணலாம், அதுக்கு மேம் ஆன்சர் போட்டாங்களே அந்த ஆன்சர் நமக்கும் கரெக்டா வருதா, இதை நம்ம முதல்ல எடுத்துட்டு போய் கொடுத்தா அப்ரிஷியேட் அந்த மாதிரியான ஒரு ஒரு வில்லிங்னஸை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம டெவலப் பண்ணணும். எந்த வகையில நாங்க டிஃப்ரெண்டா இருக்கோம், திஸ் இஸ் த திங். நீங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா we are going to train them with all real time models. ரியல் டைம் மாடல்ஸ் நான் சொல்றது, இப்போ ஒரு செடியில இருந்து எனக்கு ஃப்ரூட் கிடைக்குது அப்படின்னு சயின்ஸ்ல படிக்கிறாங்க போட்டோசிந்தசிஸ்னா, அது அவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கான்செப்ட் வைஸ் ஸ்கூல்ல அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. பட் வாட் we will do is we will tell them how it is happening. ஒரு இமேஜினேஷன் இல்லாம ரியல் டைம் மாடல்ஸ் வச்சு அவங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப அந்த கான்செப்ட் அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. This is what we want from our kids. We want our kids to learn something every day. ஒவ்வொரு நாளும் புதுசா படிச்சு அதை கத்துக்கிட்டு அவங்களுடைய ஸ்கில்ஸ்ல வந்து சேர்த்துட்டே போகணும். இந்த ஃபவுண்டேஷன்ல தான் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து we are going to strengthen. பாதி பேருக்கு மேத்ஸ் தான் பயம், பட் we have an entirely different approach to the students. எப்படி மேத்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லவபிள் சப்ஜெக்டா மாத்தலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி we have. மேத்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் திங். நான் வந்து பயாலஜி தான் எடுக்க போறேன், பியூர் சயின்ஸ் தான் எடுக்க போறேன், எனக்கு மேத்ஸே வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிள்ளைங்களும் மேத்ஸ்னா எனக்கு பிடிக்கும் சொல்ற அளவுக்கு we have changed it. Even parents have seen difference in the performance. போர்டு எக்ஸாம்லயே இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லயே இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் மேத்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகுறத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபீலிங் இட். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவங்க 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகலாம். இதனால அவங்களுக்கு என்ன வரும்னா they will be getting scholarship. We have numerous prestigious institutes and universities. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நம்ம அட்மிஷன் போகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் உள்ள போக முடியாது. நமக்கு நாலேஜ் இருந்தா மட்டும்தான் போக முடியும். நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு வந்து நீட்ல மார்க்கே இல்லை, இல்ல என்னுடைய ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல மார்க்கே இல்லை, ஐ நீட் அ சீட் இன் ஜிப்மர். முடியுமா? முடியாது. I have 600 marks. I don't have money. என்கிட்ட சுத்தமா காசே இல்லை, ஆனா 600 மார்க் இருக்கு அப்படின்னா உங்களை ரெட் கார்பெட் போட்டு உள்ள கூப்பிடுவாங்க. This is not only for medical examinations or not only for medical colleges I'm talking about. நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் engineering, அபார்ட் ஃப்ரம் நீட், அபார்ட் ஃப்ரம் மெடிசன், இதை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த அவேர்னஸே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது இன்ஜினியரிங், டாக்டர், நீட், ஜேஇ, ஐஐடி, அவ்வளவுதான். இதை தாண்டி இதை விட அதிகமா ஏர்ன் பண்ற கோர்சஸ் இருக்கு. பட் காம்படிஷன் இஸ் வெரி லெஸ். ஏன்னா இப்போதைக்கு அதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. அதனால காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போனோம்னா ஈஸியா நம்மளால உள்ள போயிட்டு அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸை தான் நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆஃப்டர் 9th 11th 12th இது ரொம்ப குரூஷியல். இதுவாச்சும் பரவாயில்ல, ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கோச்சிங் மாதிரி இருக்கிறது ஓகே. பட் ஆஃப்டர் கமிங் டு 10th ஸ்டாண்டர்ட் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். There is a new exam called as CUET for UG courses. NEET, IIT, JEE அதெல்லாம் தவிர்த்து BSc Physics, BSc Maths, BA English, MA இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே காமனா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்க்கோ போறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இது எத்தனை பேருக்கோ இல்லை எத்தனை பேரண்ட்ஸ்க்கு தெரியும் நமக்கு தெரியல. இந்த எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணி போனீங்கன்னா யூ நீட் நாட் பே எனி ஃபீஸ் டு த காலேஜ். நீங்க பிரைவேட்டா ஒரு காலேஜ்ல போய் பிஏ எனக்கு வந்து இன்ஜினியரிங் வேண்டாம், மெடிசன் வேண்டாம், நான் வந்து பிஏ ஆர்ட்ஸ் படிக்க போறேன், இல்லைன்னா நார்மல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்க போறேன், பிஏ இங்கிலீஷ் படிக்க போறேன் அப்படின்னா நோ நீட் டு வேஸ்ட் யுவர் மணி இன் பிரைவேட் காலேஜஸ். சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க ஃப்ரீயாவே போய் படிக்கலாம் based on your knowledge. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு we are going to train them. எங்களுடைய 10th 11th 12th கோச்சிங் எப்படி இருக்குன்னா you need not go to any extra tuitions. இது 10th 11th 12th மட்டும் இல்ல, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே once you enrolling for foundation courses or for competitive exam courses you need not put your wards in any other tuitions. இங்க படிக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதும், more than sufficient. You will definitely see the difference. அந்த அளவுக்கு எக்யூப்டு ஃபேக்கல்டிஸும் எக்யூப்டு டீச்சிங் மெத்தடாலஜியும் எங்ககிட்ட இருக்கு.
வீக்ஸ் ஆஃப் கிளாஸ்லேயே வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். த வே தே அப்ரோச் யூ, நாட் ஓன்லி எஜுகேஷன் வைஸ், அவங்களுடைய ஃபியூச்சரே வந்து அவங்க எப்படி டிசைட் பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்துடும். வி ஆர் ஷூர். நான் இப்போ நான் சொன்னது எல்லாமே நானே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. வி ஹாவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்